ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியாவில் பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல ஒண்ணு திருப்போரூர் முருகன் கோயில். இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருக்குது. பிரணவமலையின் அடியில் கிழக்கு நோக்கியவாறு இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இயற்கை பேரிடர்களால 6 முறை அழிவை சந்தித்து 7வது முறையா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. இதனை கந்தசாமி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. புனிதமான இந்த திருத்தலம் சிதம்பர சுவாமி அப்படிங்கிறவரால கட்டப்பட்டது. இந்த முருகனை தரிசிச்சோம் அப்படின்னா 6 படை முருகனை தரிசனத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்தல வரலாறு. இந்த ஸ்தலத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருக்கோவில் ஓம்கார வடிவில் அமைந்துள்ளது. இங்க இருக்கிற கொடிமரம் 30 தூண்கள் கொண்ட வட்ட மண்டபத்தில் ராஜகோபுரத்திற்கு முன்பாக மிக சிறப்பாக அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்குது. இந்த வாசலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாசலையும் கடந்தே முருகன் சந்நிதிக்கு போகணும். கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கந்த சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால இங்க இவருக்கு அபிஷேகம் கிடையாது. வாசனை திரவியங்கள் புனுகு, சாம்பிராணி, தைலம் போன்ற திரவியங்கள் சுவாமிக்கு சாத்தப்படுகிறது. சுயம்பு மூர்த்திக்கு வில்வ மாலை மட்டுமே சாத்தப்படும். நெய் தீப ஆராதனை தினமும் நடைபெறும். இந்த சுயம்பு மூர்த்தியின் எதிரே சிதம்பர சுவாமிகளால் எந்திரம் பிரதிஷ்டை தனியாக ஆதார பீடத்துடன் செய்யப்பட்டுள்ளது. இந்த யந்திரத்தில் முருகனின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த யந்திரத்திற்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும். பிரம்மாவை போல் அவருக்குரிய அட்சர மாலை மற்றும் கண்டிகையும், சிவனை போல் வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த முத்திரையும், பெருமாளை போல் இடது கையை தொடையில் வைத்து ஊர்ஹஸ்த முத்திரையும் என மும்மூர்த்திகளின் அம்சமாக கந்தசாமி முருகன் அருள் பாலிக்கிறார். சுவாமிக்கு எதிரே ஐராவதம் அதாவது வெள்ளை யானை வாகனமாக உள்ளது. இங்கே வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகன் இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. கோவில் வெளிப்பிரகாரத்துல விநாயகர் சந்நிதிக்கு பக்கத்துல சனீஸ்வரர் தனி சந்நிதியில திருநள்ளாறு கோயில்ல இருக்கிறது போல தென்மேற்கு திசையில் கிழக்கு புறமாக அருள் பாலிக்கின்றார். கோவில் பிரகாரத்துல வன்மீகநாதர் மேற்கு நோக்கியும், அம்பாள் புண்ணிய காருண்ய அம்மன் வடக்கு நோக்கி இருப்பதும் வித்தியாசமான கோலம். இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. இந்த கோவில் ஸ்தல விருசம் வன்னி மரம் ஆகும். ஸ்தல தீர்த்தம் கோவிலின் தெற்கே உள்ள வள்ளையார் ஓடை என்னும் சரவண பொய்கை ஆகும். ஸ்தலத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கோவில்கள்லயும் கோபுரத்தை கடந்து உள்ள நுழைஞ்சதும் கொடிமரம் அமைந்திருக்கும். ஆனா இங்க கோபுரத்துக்கு வெளியே இருக்குது. இங்கு கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார். ஓம்கார அமைப்பில் அமைந்த இந்த கோவில் சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும் போது சந்நிதியில் இருந்து பார்த்தால் முன்னாள் செல்பவர்களின் முதுகு தெரியாதபடி நுட்பமாக கட்டப்பட்டுள்ளது. வாழ்வில் திருப்பம் தரும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருப்போரூர் முருகப்பெருமானை தரிசித்து அவருடைய அருளினை பெறுவோம்.